மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சேர்ந்தமரம் அருகே ஆடுகளை திருடி விற்க முயன்ற 4 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் ஒரு சிறிய கனரக வாகனம் பறிமுதல். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள சேர்ந்தமரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பாண்டியாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வேலுச்சாமி. இவர் அவரது தோட்டத்தில் ஆடுகள் வளர்த்து பராமரித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி வேலுச்சாமி அவரது தோட்டத்திற்கு சென்று பார்த்த பொழுது வளர்த்த ஆடுகளில் 4 ஆடுகள் திருடு போயிருந்தது என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அதிர்ச்சியடைந்த அவர் சேர்ந்தமரம் காவல் நிலையத்தில் தனது தோட்டத்தில் வளர்த்த அந்த ஆடுகளில் 4 ஆடுகள் திருடப்பட்டு விட்டதாகவும் அதனை கண்டுபிடித்து தர வேண்டும் என புகார் அளித்த நிலையில் அதன் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் காவல்துறையினர் ஆடுகளை திருடிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வந்த நிலையில் பாண்டியாபுரத்தில் ஒரு 3 நபர்களை காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் விசாரணை செய்த பொழுது அவர்கள் முன்னுக்கு பின்னாக பதிலளித்து வந்துள்ளனர். சந்தேகமடைந்த காவல்துறையினர் காவல் நிலையம் கொண்டு வந்து அவர்களுக்கு உரிய பாணியில் விசாரணை செய்த பொழுது பாண்டியாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன், மதன்குமார், செல்வா என்பது தெரிய வந்தது. மேலும் வேலுச்சாமி என்பவரின் தோட்டத்தில் புகுந்து ஆடுகளை திருடிச் சென்றதும் தெரிய வந்தது. மேலும் காவல்துறையினர் விசாரணையில் திருடிச் சென்ற 4 ஆடுகளில் 1 ஆடுகள் விற்று தீர்ந்ததாகவும் மற்ற 3 ஆடுகளுக்கு போதிய விலை கிடைக்கவில்லை என்றும் உரிய விலை கிடைக்கும் வரை காத்திருந்ததாகவும் மீண்டும் விற்க முயன்றபோது காவல்துறையினரிடம் மாற்றிக்கொண்டதாக போலீசாரிடம் கூறியதாக காவல்துறையினர் கூறினர். மேலும் பறிமுதல் செய்த 3 ஆடுகளை அதன் உரிமையாளரிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர்.